நேயர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கிறோம். இந்த வகையில் முதல் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, ஒரு குடியேனும் பின்வாங்கின் வடக்கு மக்களுடைய பிரச்சினைகளை புரிந்து கொள்கிறேன் என்கிறார் ஜனாதிபதி என்ற தலைப்பின் கீழ் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதனை விரிவாக பார்ப்போம். தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது உள்ளிட்ட ஜனாதிபதி தேர்தலில் முன்வைத்த உறுதிமொழிகளை நிறைவேற்றுவதில் ஒரு படியேனும் பின்வாங்கப் போவதில்லை என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பேசில் ராஜபக்ச கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் 1 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி புகைப்படத்துடன் பிரசுரமாகியுள்ளது. கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஹம்பாந்தோட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. சிங்கப்பூர் இந்தியாவுடன் இணைந்து முத்தரப்பு உப வலயமாக இலங்கையை மாற்றுவோம், பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இலங்கையுடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை, இரு நாடுகளும் நன்மை பெறும் என்கிறார் சிங்கப்பூர் பிரதமர் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். இலங்கை மற்றும் சிங்கப்பூர் ஆகிய இரு நாடுகளுக்கு இடையில் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை தயாரித்து அமல்படுத்த ஆரம்பித்தவுடன் பொருளாதார சமூக ரீதியாக பாரிய வெற்றிகளை இரு நாடுகளும் பெற்றுக்கொள்ளும் என சிங்கப்பூர் பிரதமர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. 28 திட்டமிட்டபடி கேண்டியில் அரசாங்கத்திற்கு எதிரான ஊர்வலம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனை விரிவாக பார்ப்போம். தேசிய அரசாங்கத்திற்கு எதிரான கூட்டு எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு ஊர்வலம் திட்டமிட்டபடி மகிந்த ராஜபக்ஷ தலைமையில் எதிர்வரும் 28 கண்டியில் ஆரம்பிக்கப்படும் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக, யாழ் பல்கலைக்கழக மோதல் சம்பவம், ஜனாதிபதி பிரதமருக்கு விளக்கம், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. இதனை விரிவாக பார்ப்போம். யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதலுக்கு காரணமான மாணவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மோதலில் தொடர்புடைய மாணவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாகவும் அவர் தெரிவிப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் 7 ஆணையாளர்களும் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கு செல்லவுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. வடக்கு சிங்களம் மயமாக்கப்படுகிறது என்ற அச்சநிலை தமிழ் மக்களிடையே எழுந்துள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர் சம்மேளன முன்னாள் தலைவர் தெரிவிப்பு என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதலுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கவலை கண்டனம் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இதேவேளை தொலைபேசி கட்டணங்களுக்கு வரி சேர்க்கப்பட மாட்டாது என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. எத்தனை இயக்கங்கள் தோன்றினாலும் ஓரடி கூட பின்வாங்க மாட்டேன், கிளிநொச்சியில் ஜனாதிபதி தெரிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. சீன கடற்படை எரிபொருள் நிரப்ப கொழும்பு அனுமதிக்கும் என்கிறார் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சுடரொளி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியாக, நல்லிணக்கம் சவாலானது, அரசால் மட்டும் முடியாது என்கிறார் மைத்திரி, புதிய அரசமைப்பினூடாக நாடு பிளவுபடாது, யாழ் பல்கலைக்கழக சம்பவம் கவலை அளிக்கிறது, சம்பந்தனுக்கு பாராட்டு, மகிந்த மீது கடும் விமர்சனம் என்பதாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதனை விரிவாக பார்ப்போம். நல்லிணக்கம் என்று சொல்வது இலகுவானது, ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவது சவாலானது. அரசால் மட்டும் இதை செய்ய முடியாது என்று கிளிநொச்சியில் நேற்று தெரிவித்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, சர்வமத குருமார்கள், நாட்டின் அனைத்து பிரஜைகள் மற்றும் நிறுவனங்களின் அர்ப்பணிப்பு தேவை என்பதோடு ஓரடியை முன்னோக்கி செல்வேனே தவிர பின்னோக்கி நகர மாட்டேன் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. தமிழ் மக்களுக்கு அனைத்து உரிமைகளையும் வழங்குக, கிளிநொச்சியில் மைத்திரி முன் சமந்தன் வலியுறுத்து என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அம்பலாங்குடை பட்டிவத்தி பகுதியில் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோக சம்பவத்தில் வர்த்தகர் ஒருவர் பலியாகியுள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. 3வது தடவை பேசில் கைது, 1 வரை விளக்கமறியல் என்ற தலைப்பின் கீழ் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. விசாரணை அறிக்கை கிடைத்த பின்னர் சம்பந்தப்பட்ட மாணவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை, உயர்கல்வி அமைச்சர் கிரியல்ல திட்டவட்டம், சிசிடிவி காட்சிகள் ஆராயப்படுவதாகவும் தெரிவிப்பு என்ற தலைப்பின் கீழ் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. ஒரு வாரம் இல்லை, எத்தனை வருடங்கள் அடைத்தாலும் அரசை கவிழ்த்தே தீருவோம், பிணையில் விடுதலையாகிய நாமல் சூளுரை என்ற தலைப்பின் கீழ் புகைப்படத்துடன் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய சுடரொளி பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரர் பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக,
பெசில் உள்ளே நாமல் வெளியே என்ற தலைப்பின் கீழ் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது. இதேவேளை பெசில் ராஜபக்சவுக்கு 1ஆம் தேதி வரை விளக்கமறியல் என்பதாகவும் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. சீபா எட்கா உடன்படிக்கையில் ஆசிய பிராந்தியத்திற்கு நன்மை பயக்கும் பிரதமர் ரணில் தெரிவிப்பு என்பதாகவும் அந்த செய்தி பிரசுரமாகியுள்ளது. முறைப்பாடுகள் தொடர்பில் கணக்காய்வாளர் நாயகத்தை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சந்திக்க உள்ளதாகவும் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. இவைகளை இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. தொடர்ந்து சிங்கள பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதேவேளை முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பெசில் ராஜபக்சவின் விளக்கமறியல் 1ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்றைய லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. சிங்கப்பூர் ஜனாதிபதி பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பு லங்காதீப பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக காணப்படுகின்றது. இவைகளே இன்றைய லங்காதீப பத்திரிகையின் செய்திகளாக காணப்பட்டன. நல்லது நேயர்களே, கொழும்பிலிருந்து வெளியாகும் 3 மொழி பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை வழங்கியிருந்தோம். தொடர்ந்து யாழ்ப்பாணத்திலிருந்து வெளியாகும் செய்திகளோடு இணைந்து கொள்கிறார் தாரகா. வணக்கம் தாரகா. வணக்கம் நேர்களே. யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, யாழ் பல்கலை மோதல் சம்பவம் ஜனாதிபதி பிரதமருக்கு விளக்கம், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவிப்பு என்ற செய்தி கட்டமிடப்பட்டு காணப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதலுக்கு காரணமான மாணவர்கள் மீது சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் மொஹான் டி சில்வா தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். மோதலில் தொடர்புடைய மாணவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஆரம்ப கட்ட விசாரணைகளை முன்னெடுக்குமாறு யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தருக்கு பணிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகின்றது. பல்கலைக்கழக மோதல் விசாரிக்க 3 அடங்கிய குழு என்ற செய்தியும் காணப்படுகின்றது. வடக்கு சிங்களமயமாக்கப்படுகின்றது என்ற அச்சநிலை தமிழர்களிடையே எழுந்துள்ளது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனம் முன்னாள் தலைவர் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அந்த செய்தியிலே யுத்தத்திற்கு பின்னர் வடக்கில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி வேலை திட்டங்களில் காணப்படும் குறைபாடுகளும் அங்கு சிங்களமயமாக்கப்படுகின்றது என தமிழ் மக்களிடையே ஏற்பட்டுள்ள மனநிலைகளுமே யாழ் பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்திற்கு காரணம் எனவும் இது தொடர்பாக புரிந்து கொண்டு முறையான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனத்தின் முன்னாள் தலைவரும் சிவில் சமூக செயற்பாட்டாளருமான கலாநிதி நீர்மல் ரஞ்சித் தேவசதி தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகின்றது. வித்தியா கொலை குற்றவாளிகள் சிலரை தப்ப வைக்கும் முயற்சியா, போலீசாரும் அதற்கு உடந்தையா, சட்டத்தரணி சந்தேகம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. வித்தியா கொலை வழக்கில் இருந்து சில குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காகவா கைதான சந்தேக நபர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என நீதிமன்றத்தில் நேற்று கேள்வி எழுப்பினார் சட்டத்தரணி ராகுபதி. இது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டும் என மன்றில் கோரிக்கையும் விடுத்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து காணப்படுகின்றது. சாட்சிகளை அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் சிறையில் இருந்த சுவிஸ் குமார் தாய் மரணம் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. இவை யாழ் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள். அடுத்ததாக விளம்பரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, தமிழருக்குரிய தீர்வு வழங்கப்பட வேண்டும், அப்போதுதான் சிங்கள மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், ஜனாதிபதி தெரிவித்ததாக அந்த செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. அடுத்ததாக இலங்கையின் அபிவிருத்திகளில் சிங்கப்பூர் இணைந்து கொள்ளும், இலங்கையின் தற்போதைய அரசாங்கம் புதிய பொருளாதார அபிவிருத்தி பயணம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. மருத்துவ பீடம் நாளை ஆரம்பம். யாழ் பல்கலைக்கழகத்தின் கல்வி செயற்பாடுகளில் முதற்கட்டமாக மருத்துவ பீடம் மற்றும் சித்த மருத்துவ மாணவர்களுக்கான பயிற்சியும் பரீட்சைகளும் நாளை புதன்கிழமை தொடக்கம் ஆரம்பிக்கப்பட உள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. இந்தியா சிங்கப்பூருடன் வர்த்தக உடன்படிக்கை, பிரதமர் ரணில் தெரிவிப்பு. இந்தியாவுடன் செய்து கொள்ளப்படவிருக்கும் மெட்கா உடன்படிக்கை இந்த வருட இறுதியில் கையெழுத்திடப்படும் எனவும் அடுத்த வருட இறுதியில் சிங்கப்பூருடன் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திடப்படவிருப்பதாகவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி, யாழ் பல்கலை விடயம் ஆராய அமைச்சர் குழு இன்று வரும் என்ற செய்தியே புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. அடுத்த செய்தி, தமிழருக்கு பிரச்சனை உண்டென்பதை ஏற்பதே தீர்வுக்கான முதற்படி, கிளிநொச்சியில் நேற்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு என்ற செய்தி புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. தமிழ் மக்களுக்கு பிரச்சனை உண்டு என்பதை சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்வதே இலங்கையின் தேசிய பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரே வழி என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. இனிமேல் வேண்டாம் அடிதடி என்ற ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு இடையில் ஏற்பட்ட அடிதடி சம்பவம் இனிமேல் இடம்பெறக்கூடாது என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் ராசாமந்தன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர். முதல் பதக்கம் வென்ற மகிழ்ச்சியில் மயங்கி சரிந்த அதிபர் என்ற செய்தியும் காணப்படுகின்றது. தனது பாடசாலை மாகாண மட்ட தடகளத்தில் சாதித்து விட வேண்டும் என்று அவாவுடன் செயற்பட்ட உப அதிபர்
பதக்கம் கெடுத்ததும் மயங்கி சரிந்தார். மாகாண மட்ட தடகள போட்டியின் இறுதி நாளான நேற்று இந்த உணர்வுபூர்வமான காட்சி அரங்கேறியது. முல்லைத்தீவு மாவட்டம் முத்தியன்கட்டு இடதுகரை அரசின் தமிழ் கலவன் பாடசாலையின் உப அதிபரே மயங்கி சரிந்தார். இவை உதயன் பத்திரிகையின் பிரதான செய்திகள். நேர்களே, இதுவரை ஜாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளோடு இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை பார்வையில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.